அப்படியே ஆருக்கிக்கு ஒரு கனவு வருது. கனவுல பார்த்தா அவங்க அக்கா வந்து அந்த மேன் ஈட்டர்கிட்ட போயிட்டுருக்கா. இவனை பார்த்தா அந்த பசையில் மாட்டியிருக்கான், கத்திட்டு இருக்கான் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே முழிச்சிடுறான். முழிச்சா பக்கத்தில் இருந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பேஷண்ட் கண் முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்ல போயிடுறாங்க. இவன் அப்படியே எந்திரிச்சு தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்கான். அங்கே 2 டாக்டர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்றான், இது மாதிரி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பிட்டா அவங்க அக்கா வாய்ஸ் வருமா. என்னடா இது அக்கா வாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கண்ணாடியை பார்த்தா அங்கே தான் அதிர்ச்சி. பார்த்தா இவன் வந்து அவங்க அக்கா உடம்புல இருக்கான். அவங்க அக்கா இல்லை, அக்கா உடம்புல இவன் இருக்கான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. அப்படியே கத்திக்கிட்டு கீழே விழுந்துடுறான். எங்கே என் அக்கா, நான் ஏன் எங்கள் அக்கா உடம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்போ சுற்றி வந்து டாக்டர்லாம் வந்து அக்கா பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம். இவன் கத்துறான், நான் ஒன்றும் அக்கா இல்லை, என்னோட பேர் ஆருக்கி, நான் அவளோட தம்பி அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அவங்க கேட்காம அவனுக்கு மயக்க மருந்து போட்டுடுறாங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு கேட்குறான், இது மாதிரி எங்கே அந்த டாக்டரு, முன்னாடி ஒரு வயசானவர் பார்த்தோம்ல, அவர் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார் இவனுக்கு, அவரை பற்றி தான் கேட்குறான். எங்கே அந்த டாக்டர், அவருக்கு தான் தெரியும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து இந்த டவுனை விட்டு வெளில போயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி நீங்கள் இங்கே வரப்போ நீனும் அக்காவும் சாகிற நிலைமையில் இருந்தீங்க, அந்த டாக்டர் தான் உன் உயிரை வச்சு காப்பாற்றினாரு, உன் தம்பி தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இவன் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஏன்னா இவன் கண் முழிச்சு பார்க்குறப்ப அவங்க அக்கா நல்லா தான் உயிரோடு இருந்து அழுதுகிட்டு இருப்பா. எங்கள் அக்கா நல்லா தானே இருந்தா, என்னாச்சு, அவளே மேனிட்டு சாப்பிட்ருச்சா, ஒன்றுமே எனக்கு புரியலையே, அந்த டாக்டரை பிடிச்சா தான் எல்லாம் தெரியும், இல்லை ராபின்கிட்ட போய் கேட்கணும், ஏன்னா ராபின் வந்து இந்த டாக்டரை பற்றி விசாரிச்சுட்டு இருந்திருப்பான், அவனை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் போகுது. இவனுக்கு உடம்பு சரியானோடனே வேலையாக அங்கேருந்து கிளம்பி ராபினை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கான். இவங்க தங்கியிருந்த இடத்துக்கு அங்கே வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறான், எங்கே ராபின் இருக்கான், அது மாதிரி இந்த ரேஸ் எல்லாம் அவன் தான் ராபின், அவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவன்லாம் இறந்துட்டான்ப்பா, ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் தொலைஞ்சு போயிட்டு இருந்தாங்க, அதை பற்றிலாம் அவன் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான், அப்படியே அவனையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரான். இறந்து போயிட்டானோடனே இவனுக்கு செம்ம கவலையாகிருது, எப்படி அவன் இறந்து போனான்னு சொல்லிட்டு இவங்க தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரையும் கூட்டு பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வெளியில் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட போய் கேட்பான், இங்கேருந்து ஆர்ஃபனேஜ் எங்கங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவர் சொல்லுவார், ஏன்னா இந்த ஆர்ஃபனேஜ் நடந்துக்கிட்டு இருந்ததே அந்த ரேஸில் வந்த பணத்தில் தான், அந்த ரேஸரே இறந்து போயிட்டா, அதான் அக்கா வந்து இறந்து போயிட்டால, இனிமேல் யார் இதை நடத்த போகிறா, அதனால அப்புறம் வந்து லீடரும் காணா போயிட்டான், அதனால இங்கே இருந்தவங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, யாருக்குமே நம்பிக்கை இல்லை, அதனால இவங்க வந்து ஆர்ஃபனேஜ் இடத்த மாற்றிருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுக்கு ஒரே கவலையாக இருந்த நம்பிக்கையும் போயிட்டுன்னு சொல்லிட்டு இவன் ரூமில் படுத்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போ தான் அவர் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா வந்து லீடர் காணா தான் போயிருக்கான், அதாவது ராபின் தொலைஞ்சு தான் போயிருக்கான், இன்னும் அவன் செத்து போனதா ப்ரூஃபே இல்லை. அப்புறம் வந்து அவன் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டாக்டரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான், இந்த ஆளை பிடிச்சா தான் எல்லாம் தெரியும், நான் ஏன் அக்கா உடம்புல இருக்கேன், ராபின் எங்கே போனான்னு எல்லாமே இவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவன் ஒவ்வொரு சிட்டியாக போயிட்டு அங்கே வந்து கொடுக்குற வேலை, அதாவது பாடி கார்டாக இருக்கிற மாதிரி, விலங்குகளை வேட்டையாடுற மாதிரி, மேன் ஹீட்டரை வேட்டையாடுற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த 2 பேரையும் தேடிக்கிட்டு, ராபனையும் அந்த டாக்டரையும் தேடிக்கிட்டு அப்படியே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ இருக்க அக்கா தான் அந்த அக்கா, புரியுதா? இப்போ அந்த தம்பி தான் வந்து அக்காவாக மாறி இருக்கான். இப்போ அப்படியே போயிட்டுருக்கா. அப்புறம் தான் 4 வருஷம் கழித்து தான் இந்த மாருவை வந்து பார்த்துருக்கான். அப்போ தான் இங்கே ப்ரெசண்ட்டுக்கு வராங்க, சொல்லிகிட்டு இருக்கா இது மாதிரி அக்கா, அப்போ தான் நான் வந்து உன்னை பார்த்தேன், இப்போ புரியுதா, நானும் ஒரு பையன் தான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கேயா மாறு குழம்பி போய் உட்காந்துருக்கான், அதோட கவலையாகவும் இருக்கான். அப்புறம் சொல்கிறான், நான் அக்கானை கூப்பிட வேணாம்ல அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு அக்கா சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, இவ்வளோ நாள் இப்படியே கூப்பிட்டு பழகிட்ட, கவலைலாம் படாத, நீ எப்போதும் போலியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் திருப்பி அக்கா சொல்கிறான், இப்போ உனக்கு புரியுதா, நானும் ஒரு பையன் தானே, அதனால நீ வந்து லவ் எல்லாம் பண்ண மாட்டில அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு மாறு சொல்கிறான், அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, இப்படி நீ வந்து சொன்னாலாம் என்னால் டக்குன்னு மனசெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மாறு சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் சொல்லிட்டு மாறு கேட்குறான், இது மாதிரி ராபினை பற்றி நீ என்ன நினைக்கிற, லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க வரான். அதுக்கு வந்து அவ சொல்கிறான், இது மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றாவே வளர்ந்தோம், அவன் வந்து குடும்பம் மாதிரி, எனக்கு வந்து ராபினை பிடிக்கும், அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாளாம். உடனே இதை கேட்டுட்டு மாறு வந்து சோகமாயிடுறான். உடனே இவ சொல்கிறான், டே அதான் சொன்னனடா, நானும் பையன் அவனும் பையன், அப்புறம் என்னடா எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒழுங்காக பேசாமல் நீ தூங்கு, அப்போ தான் உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறான். உடனே மாறும் சொல்கிறான், சரி நான் தூங்குறேன், எல்லா காலையில் எழுந்திரிச்சோன்னே கனவாக இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறப்ப ஏதோ சவுண்டு கேட்குமா, இப்போ என்னடா வந்துச்சு, ஏன்டா கத்திரிங்க அப்படின்னு மாறு கத்திகிட்டு இருக்கான். போய் பார்த்தா அங்கே வந்து ஜன்னலில் ஒரு பெரிய மீன் மான்ஸ்டர் கைகளோடு இருக்குமா. இது அந்த பையன் வரைஞ்ச மான்ஸ்டர் மாதிரியே இருக்குல்ல, இதை பார்த்துட்டு மேனிட்டு வந்துருச்சு, சரி நம்ம போய் கேப்டன்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே லேபை தான் கட்டுறாங்க.
அந்த கோனா பையன் இருக்கானே அவன் வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு குழந்தை படம் வரைஞ்சிட்டு இருக்கான். அதை வந்து பக்கத்தில் கூக்குங்கிற அந்த பொண்ணு படுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சூப்பராக இருக்குது, நீ வரைகிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது, இந்த படத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அதுக்கு கோனா சொல்கிறான், இல்லை நான் டோக்கியோக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், டோக்கியோக்கு தான் கொடுப்பேன், நான் வந்து அடுத்து வரைகிறத உனக்கு கொடுக்குறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அங்கே டோக்கியோ வந்துடுறான். டோக்கியோ வந்துட்டு இந்த குக்கு பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. என்ன நீ ஏன் அவனை போய் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி, அவன் படத்தெல்லாம் நீயே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தட்டப்படுறா. உடனே அதுக்கு குக்கு சொல்கிறான், இல்லை அவன் வரைகிறது எல்லாமே அழகாக இருக்குது, அதனால தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கு தெரியுமா அவன் வரைகிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, உண்மையான குழந்தைக்கு மூஞ்சே இருக்காது தெரியுமா, நான் குழந்தைய பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இந்த டோக்கியோ பார்க்குறா, இவ எப்படிறா குழந்தைய பார்த்தா, ஏன்னா எல்லாருமே லேபில் தான் இருக்காங்க, இன்ன வரைக்கும் அதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. அப்படி இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.